ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் விவோர்ஸ், வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கண்டிஷனில் டாட்டா ஏசி பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த வாகனத்தை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த வாகனம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்குங்க. பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசிங்க. வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2011 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN63M4139 அப்படிங்கிறது தான் இந்த வாகனத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த வாகனத்துடைய ரேட்டை ஏன் கம்மியாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாகனத்துக்கு 3 ஓனர் அப்படிங்கிறனால மட்டும்தான் வண்டியோட ரேட் வந்து கம்மியாக சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. பெயிண்டிங் கோட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க. வண்டியில் பாடி கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கண்டிஷன் இருக்குது. பாடி லைவாக பாருங்கள், இந்த நல்லாயிருக்கு அப்படிங்கிறத. பாடியில் எந்த இடத்துல ஒரு அரிமானம் எதுவுமே கிடையாதுங்க. தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க வேலை பார்த்துருக்காங்க. தொட்டியில் எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே கிடையாது. அண்டர்சைஸ் முதல் கூட நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத. இந்த வாகனத்துக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ஆல் பேப்பர் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து எடுத்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வாகனத்தோட டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 70% வரைக்கும் இருக்குதுங்க. இந்த வாகனத்தோட அவுட்லுக் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வண்டியோட கேபினை பார்க்கலாம். கேபின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. கேபினில் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா புது சீட் கவர் தான் போட்டுருக்காங்க. வண்டி இது வரைக்கும் டோட்டலாக ரன் ஆகக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ரன் இருக்குது. வாகனத்தில் டோர் பேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. மொத்தம் 3 ஓனர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. 3 ஓனர் யூஸ் பண்ண மாதிரி சொல்ல முடியாது. வண்டியோட இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை. எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க. வாகனத்தோட இன்ஜின்லேருந்து எக்ஸ்டீரியர் வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கண்டிஷன் இருக்குது. பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. எந்த இடத்துலையும் இதில் அரிமானம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த வாகனம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் தாங்க இந்த வாகனம் இப்போதே கரண்டில் இருக்குது. இந்த வாகனத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாருங்கள், TN63M4133 அப்படிங்கிறதான் இந்த வாகனத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த டாடா ஏசியை பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வாகனத்தை இப்போதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் வீடியோ கீழே கொடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு கால் பண்ணி இந்த வாகனத்தை பற்றி A to Z கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாகனத்துடைய ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,20,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க, நெகசபிள் ரேட்டு தாங்க. நேரில் போய் பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கார்களை நீங்கள் விற்பனை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய வாகனங்களை 3 நிமிட வீடியோவாக எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.